சித்தர்கள் சொல்லுவது மலைகள் சரியும், பூமி பொழக்கும், இந்த வருடம் முக்கடலும் பொங்குமா. அதான சாதாரண சுனாமி அல்ல. ஒரு கடல் பொங்கினாலும் சுனாமி தாங்க முடியாது. 3 கடலும் சேர்ந்த ஒரே நேரத்தில். ஆமா, வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம், மூணு எங்க இருக்கு? நம்ம இந்தியாவுடைய கீழே. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கடலும் அதனுடைய சீற்றத்தை காண்பிக்கும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்குமா. அதற்கு பைத்தியமான சித்தர்கள் தான். அவன் ஏதோ ஒரு ரூட்ல தான் பைத்தியக்காரன் ஆயிருப்பான். நாங்க என்ன பண்ணுவோம், பார்த்து உண்டெல்லாம் இப்படி ஏதோ உளறிட்டு இருப்பான். திடீர்னு இப்படி திரும்பி ஏய் பார்த்து போமா. அவன் எதுக்கு சொல்லான்னு தெரியாது. பார்த்து போன்னு சொல்ல அடுத்த சர்மா ஸ்போர்ட்ல இருந்து தொட்டு விடுவான். அவன் ஒரு க்ளூ கொடுப்பாங்க அவங்க கரெக்டா. சோ அந்த சித்தர் சொன்னது இப்படி எல்லாம் நடக்கும். அந்த சித்தரை எழுப்புறாருன்னு கனவுல. நான் எப்ப சொன்னது இன்னியும் சொல்லாம எல்லாம் சொல்ற காலண்டாது. நீ நான் சொன்னதை எல்லாம் நல்லா மூளையில் ஏத்திக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லி இப்ப சொல்லியே தீரணுங்கிறாரு. நான் அவனு கற்பனை பண்ணி என்ன சொல்றேன். 24 உலக அளவில் பெரிய பேரழி பஞ்சபூதங்களால் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமா இருக்கும். காற்றெல்லாம் சூறை காற்று. நம்ம 100 கிலோமீட்டர் தாங்க மாட்டோம், 500 கிலோமீட்டருக்குள்ள அடிக்கணும். 24 டிசம்பருக்குள்ள. இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு சுனாமி மாதிரியான ஒரு சீற்றங்களை எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா எங்க போய் தஞ்சமடையணும்?